ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீட்டாக எப்படி ஒரு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் நெக்கோட வித் வந்து 3 இன்ச்சும் அண்ட் நெக்கோட டெப்த் வந்து 6 இன்ச்சும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இப்போ வந்து நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து அதை கர்வ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நெக்லைனை நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சைட் மட்டும் நான் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். பிகாஸ் ஏன்னா ஒரு சைடு வந்து யூ ஷேப்லையும் இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லையும் வரப்போகுது இந்த நெக்கு. இது வந்து ஒரு 1 சைடு நெக் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஒரு சைடு மட்டும் நான் அந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கு அந்த நெக்கை ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணி நான் அந்த நெக் லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்லைன் வந்து இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் வந்து பேட்ச் ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கில் வந்து இந்த கேன்வாஸை வச்சு சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் தச்சு எடுத்துக்கணும். நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து அதை தைக்கும் போது என்னால் காட்ட முடியல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதுக்கு நம்ம 1.25 இன்ச்சஸில் வந்து கேன்வாஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஸோ 1 இன்ச் வந்து அந்த பேட்ச் ஒர்க்கோட வித்து உங்களுக்கு வரும். ஸோ தட் அந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம சுற்றி வந்து அந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு இப்போ நான் டேர்ன் பண்ணுற மாதிரி அதை டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு சைடு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் சிசரோ இல்லை பென்னோ ஏதாவது வச்சு கொஞ்சம் நீட்டாக வந்து அதை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நல்லா நீட்டாக வந்து இது இன்சைட் அதை திருப்பிட்டு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணோடனே நல்லா நீட்டாக வந்து அது பேஸ்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா இப்போ வந்து இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் நாச் வந்து போட்டுட்டு உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு இப்போ உங்களோட மெயின் ஃபேப்ரிக்குமே சென்டர் நாச் போட்டுட்டு 2 சென்டர் நாச்சுமே ஒன்றா வச்சு எப்போவுமே நீங்கள் எப்படி ஒரு கேன்வாஸ் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுவீங்க, அந்த கேன்வாஸோட ஓரத்தில் தைச்சிட்டு வருவோம். கேன்வாஸ் மேலே தைக்கக்கூடாது. ஓகே, அந்த ஓரத்தில் அந்த நெக்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அந்த நெக்லைனை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு திருப்ப போகிறோம். இந்த மாதிரி இதை ரைட் சைடுக்கு நீங்கள் திருப்பினதுக்கப்புறமா அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து அந்த நெக்கோட நல்லா பதிகிற மாதிரி வச்சு அயன் பண்ணிவிடுங்க. நீங்கள் அயன் பண்ணும் போதே அந்த உள்ளே இருக்கக்கூடிய துணி, அதாவது நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் சரி, நான் இப்போ ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எந்த கலரில் கொடுத்துருந்தாலும் சரி அந்த துணி லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சின்ன பைப்பிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் போகிறோம். இந்த டாசல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் எஃபெக்ட் நம்ம கொடுத்து இந்த நெக்லைனை வந்து ஃபுல்லாக வந்து எட்ஜ் அண்ட் டாப் போட்டு இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ காய்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு நெக்லைன், ஒரு ஃபேன்சி நெக்லைன், பேட்ச் ஒர்க் நெக்லைன் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் எப்படி ஈஸியாக வந்து அதை ஃபினிஷ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சாலும், என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.